சுதா என்ன சொல்றது, ஏன் திடீர்னு இப்படி பண்ணீங்க? எனக்கு தோணும், எனக்கு வந்து அப்பப்போ லூஸ் மாதிரி தோணும். ஸோ அதான் பண்ணேன். உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கா? ஃபீல் நல்லா இருக்கா? ஸோ சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கேக் வெட்டுறாங்க அது மாதிரி. ஸோ நல்லது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே நீங்கள் வந்து திறமைக்காக ஒரு 100 கேக் வந்திருக்கு, 100 கேக் வந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மை இதுதான். அங்கே இல்லைன்னா கண்டிப்பாக எதுவும் இல்லை. இதில் நான் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி இல்லை. இங்கே வந்தது ஃபோக்கஸ் பண்ணாமல் 100 கேக் வச்சிருக்கு. அப்படிலாம் இல்லை, ஹார்ட் ஒர்க் நீங்கள் எல்லோரும் தான். கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் கூட பண்ணலைன்னா இவ்வளோ ரீச் எடுத்துருக்குமா, போயிருப்பேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு சொல்ல தெரியல, எவ்வளோ பேசுகிறேன் எனக்கு பேச கண்ணுலாம் கலங்கிடு. ஐயோ ஐயோ, தேங்க்யூ. சுதா கண்ணில் கை வச்சு அழுவாங்க, கண்ணில் கை வைக்க அழுவுறாங்க. சொல்லு சொல்கிறா. 100 கேக் என்ன அவங்களுக்கு? ஹார்ட் ஒர்க் தான் காரணம். அவங்க ரெகுலராக வீடியோஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா நிறைய திறமை இருக்குது சொல்கிறேன். திறமை இருக்குது உண்மையாகவே. நீ என்ன சொல்கிற தம்பி? சூப்பராக பண்ணுவாங்கண்ணா. அது மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜும் தெரியும். எல்லா லாங்குவேஜ் தெரியுமா? ஆமாண்ணா, எவ்வளோ லாங்குவேஜ் தெரியும் அவங்களுக்கு. ஓகே, நீ என்ன நினைக்கிற தம்பி? இன்னும் நல்லா க்ரோ ஆகணும்ண்ணா. ஓகே, நீ என்னப்பா? நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. எது இருந்தாலும் ஒரு திறமை தான் காரணம். திறமை தான் காரணம். நம்ம கூட வந்ததுனால அப்படிலாம் கிடையாது. ஆமாம், திறமை தான். கூட வந்தால் கூட திறமை இருக்கணும்ல, அது இருக்குல்ல அவங்க கிட்ட. ஓகே, சொல்லுங்க. நான் எதை கேட்கணும்? கேளு ப்ரோ, சொல்லு ப்ரோ. சுதாவுக்கு வந்து 100K வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 100K பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர், 1,00,000 பேர் ரொம்ப அதிகம். ஸோ அது ஒரே காரணம் அவங்க திறமை தான். திறமை இருந்தால் என்ன வேணா பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். ஸோ கரெக்டான இடத்துக்கு வந்தனால அவங்களுக்கு கரெக்டான திறமையை வெளிப்படுத்துறதுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஸோ சுதா எப்பவுமே ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ கங்கராஜ், எப்பவுமே ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்கள் திறமையை இன்னும் நிறைய இடத்துல காமிங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்ணீர் உண்மையிலப்போ கண்ணீர் வரணும், பையன்றப்போ கண்ணீர் வரணும். ஸோ அந்த எமோஷனலுக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது. அது எப்பவுமே எனக்கு தெரியும். ஏன் இந்த உங்களுக்கு இந்த மாதிரி கேக் வெட்ட தோணுச்சுன்னா, நீங்கள் அதுக்கு இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கீங்களா, ஒரு திறமை இருந்தால் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். அந்த திறமை எப்பயும் பாராட்டுவேன். நான் சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாரையும் பாராட்டுவேன். ஸோ உங்கள் இந்த சந்தோஷம் பார்த்தும்போது கடவுள் எனக்கு சந்தோஷப்படுத்தார். அது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் இவ்வளோ யோசிக்கவே மாட்டாங்க யாரும். அப்படி இல்லைங்க. இல்லை, எனக்கு இது ஸ்பெஷல். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. சந்தோஷமா இருங்க. லைஃப்ல ஹாப்பியா இருங்க சுதா. அதான் வேணும் உங்களுக்கு. ரொம்ப ஹாப்பி தான். ஓகே, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.